அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிரான போரில் பங்கேற்க மாட்டோம் என பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்திருந்த நிலையில் பிரிட்டனிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வரும் என தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் ஸ்டார்மர் தனக்கு எப்போதும் உதவிகரமாக இருந்ததில்லை என்றும் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் தங்களது செயல்பாடுகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை அமெரிக்க தூதரக செயல்பாடு இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வேலை முதல் அவசர சந்திப்பு வரை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. சவுதி தலைநகர் ரியாதில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டதை தொடர்ந்து கனடா தூதரகமும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதல் சர்வதேச விதிகளுக்கும் சர்வதேச உறவுகளுக்கான அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானது என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியில் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று சீனா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமைதியான முறையில் அணுசக்தியை பயன்படுத்துவது அந்தந்த நாட்டின் உரிமை எனவும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவித்துள்ளார். சவுதி அராம்கோவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்பு செய்யும் சீன நிறுவனமான ஜெஜியாங் பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் கிடைக்காததால் சுத்திகரிப்பு பணிகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை இந்த சீன நிறுவனம் சவுதி அராம்கோவிடமிருந்து பெற்று வந்தது. தற்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடந்து வரும் போர் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. இதன் வழியாகத்தான் மத்திய கிழக்கு நாடுகள் சீனாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்றன. சீனா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய்களில் 50% மத்திய கிழக்கிலிருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பகுதியில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதன் உதிரி பாகங்கள் ஃபுஜைரா எண்ணெய் தொழிற்சாலை பகுதியில் விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. எனினும் இதில் யாருக்கும் எந்த இழப்பும் ஏற்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானுக்குள் நுழைந்து கூடுதல் கட்டுப்பாட்டு பகுதியை கைப்பற்ற இஸ்ரேல் ராணுவத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் லெபனான் ராணுவம் கூடுதல் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து பின்வாங்கியுள்ளது. முன்னதாக இந்த பகுதியை ஹிஸ்புல்லா கட்டுப்படுத்தி வந்த நிலையில் கடந்த கால போரின் ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த பகுதியை லெபனான் ராணுவத்திடம் கொடுத்துவிட்டு ஹிஸ்புல்லா வெளியேறியிருந்தது. தற்போது இந்த பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கும் நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தீவிரமடையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேற்கு ஈரானில் உள்ள ஹமதான் பகுதியில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பேர் பலியாகி 25 பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கெர்மான் பிராந்தியத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 13 ஈரான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் விமான தளத்தில் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்குதல்களை எதிர்கொள்ள ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பங்களை சைப்ரஸுக்கு கொண்டு செல்ல பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை ஈரானில் உள்ள பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 165 பேர் பலியானார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அமெரிக்காவிற்கு அழிவுதான், இஸ்ரேலுக்கு அழிவுதான், ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்று முழக்கங்களை எழுப்பினர். 165 பேரை ஒரே நேரத்தில் அடக்கம் செய்யும் மனதை உருக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஓமனின் துகும் வணிக துறைமுகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் கிடங்கு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. உபகரணங்கள் மட்டுமே சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் அமெரிக்கா நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களுக்கு இதுவரை 787 பேர் பலியானதாக ஈரானிய செம்பிறை சங்கம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் அனைத்து பணிகளையும் நிறுத்திய அமெரிக்க தூதரகம் வழக்கமான வேலைகள் முதல் அவசர சந்திப்பு வரை அனைத்து பணிகளையும் நிறுத்துவதாக அறிவிப்பு. ஜித்தா, ரியாத், தெஹரான் ஆகிய பகுதிகளில் மேற்கொண்டு வந்த அமெரிக்க தூதரக பணிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் யுரேனியம் செறிவூட்டலை 10 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்தால் ஈரானின் எண்ணெய்க்கு 10 ஆண்டுகளுக்கு தேவையான பணத்தை அமெரிக்கா தருவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியுள்ளார். ஆனால் ஈரான் அதை நிராகரித்து யுரேனியம் செறிவூட்டலுக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் வேண்டும் என ஈரான் கேட்டதாக ஸ்டீவ் விட்காஃப் கூறியுள்ளார். ஈரானின் வான் பாதுகாப்பை முடக்கும் வகையில் இஸ்ரேல் பல கட்ட தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக அறிவித்துள்ளது. எனினும் ஈரானின் பதிலடி தாக்குதல் குறைவில்லாமல் தொடர்ந்து வருகிறது. மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விநியோகம் குறைந்தால் ஐரோப்பாவின் பணவீக்கம் மிக வேகமாக அதிகரித்து மாபெரும் இழப்பை தரும் என்று ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் பிலிப் லேன் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகரான டெஹ்ரானின் பழைய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையான தகவல் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் நடைபெறும் போரின் காரணமாக தென்கொரிய பங்குச்சந்தை ஒரே நாளில் 5% சரிந்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கிழக்கு பிரிவான சென்காம் ஈரான் IRGC-யின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களையும் வான் பாதுகாப்பு மையங்களையும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவுதளங்களையும் போர் விமான தளங்களையும் அழித்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளது. எனினும் இதற்கான ஆதாரத்தை சென்காம் வெளியிடவில்லை. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரான் மீது இஸ்ரேல் தான் முதலில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது. அப்படி தாக்கினால் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கும் என்பதால் அமெரிக்கா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தலாக இல்லாத நிலையிலும் இஸ்ரேல் நலனுக்காக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது மார்க்கோ ரூபியோவின் கருத்துக்களின் மூலம் உண்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராமத் டேவிட் விமான தளத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக லெபனானின் ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டில் நேற்று தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி தரும் வகையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமான தளத்தையும் நோக்கி மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் IRGC அறிவித்துள்ளது. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடத்தியது போல நீண்டகால போரை ட்ரம்ப் நடத்த விரும்பவில்லை என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். உரிய காரணங்களின்றி ட்ரம்ப் அமெரிக்காவை போருக்கு அழைத்துச் செல்ல மாட்டார் எனவும் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரை நோக்கி வந்த 8 ட்ரோன்களை அல் ஹர்ஜ் பகுதியில் தடுத்து அழித்திருப்பதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த போரின் மூலம் அரபு நாடுகளுடன் மீண்டும் ஆப்ரஹாம் அக்கார்டு ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். மேலும் தற்போதைய சூழலில் ஈரானை எதிர்க்க அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் இதன் மூலம் அதிக அளவில் அரபு நாடுகளுடன் ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். ஈரானிலிருந்து கத்தாரை நோக்கி ஏவப்பட்ட 101 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 98 ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் 39 ட்ரோன்களில் 24 ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் 3 குரூஸ் ஏவுகணைகளை அழித்திருப்பதாகவும் 2 Su-24 போர் விமானங்களை செயலிழக்க செய்திருப்பதாகவும் கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா வலிமையாக இருக்கும் 59 கிராமங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அங்கிருந்து உடனடியாக அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவை இஸ்ரேல்தான் போருக்கு இழுத்ததாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்ட நிலையில் ஈரான் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அது அமெரிக்கா மீது தனது கோபத்தை திருப்பும் என்பதால் அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தியிருப்பதாக மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவை இஸ்ரேல் போருக்கு தள்ளியிருப்பது உறுதி என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ராஜதந்திர நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அண்டை நாடுகளான அரபு நாடுகளுடன் நாங்கள் போரிடவில்லை, அங்கு இருக்கும் அமெரிக்க தளங்களை குறிவைத்து அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் போரிட்டு வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்க வீரர்கள் தாக்குதலிலிருந்து தப்பிக்க ஹோட்டல்களுக்கு ஓடினாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரான் 13வது ஏவுகணை தாக்குதல் அலையை தொடங்கியிருப்பதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு ஜெருசலம், எய்லாத் போன்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் கூறியுள்ளது. இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஈரான் துபாய் அருகே உள்ள அல் மின்ஹாத் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விமான தளத்தில் ஆஸ்திரேலிய துருப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் சிறிதளவு தீப்பற்றி சிறிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக சவுதி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி திறன்களை அழிப்பதே அமெரிக்காவின் இலக்கு என டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இந்த போர் 4 வாரங்கள் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஈரானின் IRGC ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடியிருப்பதாகவும் அந்த வழியே எந்த கப்பல்கள் வந்தாலும் தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. உலகின் 5இல் 1 பகுதி கச்சா எண்ணெய் இந்த வழியாக வருகிறது என கூறப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கத்தாரின் 2 இயற்கை எரிவாயு உற்பத்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கத்தார் தனது அனைத்து திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது.